இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்கள ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான, சற்றே வித்தியாசமான ஒரு பயணத்த மேற்கொள்ளப் போறோம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம இதுவரைக்கும் படிச்ச, கேட்ட ஆன்மீக புத்தகங்கள் எல்லாமே எதப் பத்தி பேசியிருக்கோம்? விழிப்புணர்வை எப்படி அடைவது? இல்லனா எப்படி ஞானம் பெறுவது? இதப் பத்தி தானே? ஆமா. பொதுவா தேடல் அங்கதான் ஆரம்பிக்கும். கரெக்ட். ஆனா இன்னைக்கு நாம அலசப் போற அத்யாசாந்தி எழுதிய தி எண்ட் ஆஃப் யுவர் வேர்ல்ட், அதாவது தி எண்ட் ஆஃப் யுவர் வேர்ல்ட் அப்படிங்கிற புத்தகம் ஒரு படி மேல போகுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, விழிப்புணர்வு அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அந்த மாயைகள் எல்லாம் அகன்ற பின்னாடி வாழ்க்கை எப்படி இருக்கும், இத பத்தி எந்த சமரசமும் இல்லாம ரொம்ப வெளிப்படையா பேசுது இந்த புத்தகம். உங்களுக்காக இந்த புத்தகத்தை முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் அத்தியாயமா நாம அலச போறோம். ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் உள்ள மையக் கருத்து, அதோட ஆழமான அர்த்தம், நிஜ வாழ்க்கையில அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு விரிவா பேச போறோம். சரி, இந்த ஆழமான பயணத்துக்கு நீங்க தயாரா? நிச்சயமா. அதாவது இந்த தேடல் ஒரு தனிநபரோட விழிப்புணர்வு பத்தினது மட்டும் கிடையாது. இது மனித குலத்தோட ஒட்டுமொத்த பரிணாம வளர்ச்சி பத்தினது. பலரும் நினைக்கிறத போல விழிப்புணர்வுனா ஏதோ ஒரு மலை உச்சியில உட்கார்ந்து மாயாஜாலங்கள் செய்யறதோ இல்லைன்னா தலையை சுத்தி ஒரு ஒளிவட்டம் தோன்றதோ கிடையாது. அது நம்ம அன்றாட சாதாரண வாழ்க்கையோட எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த புத்தகம் ரொம்ப அழகா காட்டுது. அதனால உங்களோட இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. மிகச்சரியான தொடக்கம். இப்போ நம்ம முதல் அத்தியாயமான விழிப்புணர்வுக்கு பிந்தைய வாழ்க்கை, அதாவது எக்ஸ்ப்ளோரிங் லைஃப் ஆஃப்டர் அவேக்கனிங், அதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த முதல் அத்தியாயத்தோட முக்கிய கருத்து என்னன்னா, விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு இறுதியான முடிவு கிடையாது, அது ஒரு புதிய தொடக்கம் அப்படிங்கிறது தான். இது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நாம ஏதோ ஒரு இலக்க அடையிற மாதிரி தானே இதை நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, அதுதான் நம்மளோட மிகப்பெரிய மாயை. இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, விழிப்புணர்வுனா புதுசா ஏதோ ஒரு பெரிய சக்தியையோ இல்ல அறிவையோ நம்ம பெறப்போறோம் அப்படின்னு கற்பனை செஞ்சுக்கிறோம். ஆனா உண்மை அதுவல்ல. நம்மை பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் நம்ம காலங்காலமா சுமந்துட்டு இருந்த கற்பனைகளையும் அந்த மாயையான பிம்பங்களையும் இழக்கிறது தான் உண்மையான விழிப்புணர்வு. சுருக்கமா சொல்லணும்னா, உங்களோட பழைய அடையாளங்கள் முழுவதுமா உதிர்ந்து போறது தான் அது. ஆஹா, அப்போ எதை பெறுகிறோம் அப்படிங்கறத விட எதை இழக்கிறோம் அப்படிங்கறது தான் முக்கியம். அதனாலதான் அத்யாசாந்தி ஒரு அருமையான மேற்கோளை சொல்றார். உண்மையில் நாம் எதை பெறுகிறோம் என்பதை விட எதை இழக்கிறோம் என்பதில் தான் விழிப்புணர்வு அடங்கியுள்ளது. சரி, இதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துறது? இதுக்கு அவர் ஒரு மிகச்சிறந்த வழியை முன்வைக்கிறார். எனக்கு உறுதியாக என்ன தெரியும் அப்படிங்கிற கேள்வியை உங்களை நீங்களே தொடர்ந்து கேட்டு பழங்குங்கன்னு சொல்றார். நாம பல விஷயங்களை உண்மை அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பிட்டு இருப்போம். இந்த கேள்வி உங்களோட அந்த தவறான நம்பிக்கைகளை உடைக்க ரொம்பவே உதவும். அதாவது விழிப்புணர்வு அடைஞ்ச பிறகு அது ஒரு நொடி பொழுதா இருந்தாலும் சரி, வாழ்நாள் முழுவதுமா இருந்தாலும் சரி, அது பழைய உங்களை அழிச்சு உண்மையான உங்களை வெளிக்கொண்டு வர ஒரு தொடக்க புள்ளி மட்டும்தான். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது நம்ம பழைய அடையாளங்கள்லாம் அழியுதுன்னா அப்போ கண்டிப்பா மனசுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் வருமே. இதத்தான் அவர் 2வது அத்தியாயத்துல உண்மையான விழிப்புணர்வும் அதன் குழப்பங்களும் அப்படிங்கிற தலைப்புல சொல்றாடா. இதோட மைய கருத்தே விழிப்புணர்வு என்பது எப்போதும் பேரின்பத்தை மட்டுமே தரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு மாயை என்பதுதான். சரியா பிடிச்சிங்க. பலரும் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டா 24 மணி நேரமும் மூஞ்சில ஒரு புன்னகையோட காத்துல மிதக்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கலான்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதோட ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? நான் அப்படிங்கிற அகந்தை, அந்த ஈகோ அழியும் போது இதுவரைக்கும் உங்களை இயக்கிட்டு இருந்த சுயநவ நோக்கங்கள், ஆசைகள்லாம் திடீர்னு காணாம போயிடும். அப்போ உங்களோட பழைய உந்துதல்கள் மாயமாகும்போது, நான் இப்போ யாரு, என்னை எது இயக்குகிறது அப்படின்னு ஒரு பெரும் திசை திருப்பலும் ஒரு பெரிய குழப்பமும் வாழ்க்கையில ஏற்படும். கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. இதை எப்படி சமாளிக்கிறது? வாழ்க்கையில இதை எப்படி எதிர்கொள்றது? ரொம்ப சுலபம். ஆன்மீக தேடலை அப்படியே விட்டுட்டு நடக்கிற நிகழ்வுகளை எந்த தடுமாற்றமும் இல்லாம அப்படியே ஏத்துக்க பழகணும். அதுதான் இத வாழ்க்கையில பயன்படுத்துற வழி. இதுக்காகவே அவர் ஒரு ஆழமான மேற்கோளை பதிவு செய்றார். உண்மையான விழிப்புணர்வின் ஒரு முக்கிய அறிகுறி தேடல் முடிவுக்கு வருவதே. சுருக்கமா சொன்னா, உங்களோட பழைய அடையாளங்கள் உதிர்வதால ஏற்படுற இந்த குழப்பத்தை எதிர்த்து போராடாம, இது இயற்கையான ஒரு செயல்முறைதான் அப்படின்னு உணர்ந்து அமைதியா இருக்கணும். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு முறை அந்த உண்மையை உணர்ந்த பிறகும் மனித மனம் ஏன் மறுபடியும் பழைய மாயைக்குள்ள சிக்குது?
இத 3வது அத்தியாயத்துல எனக்கு கிடைத்தது நான் இழந்து விட்டேன், அதாவது ஐ காட் இட் ஐ லாஸ்ட் இட் அப்படிங்கிற தலைப்புல ஆசிரியர் விளக்குறார். விழிப்புணர்வை உணர்ந்த பின்னாலும் பழைய ஈகோக்குள்ள திரும்புறது இயல்பு அப்படிங்கறதுதான் இதோட முக்கிய கருத்து. இத ஒரு விளக்குற விதம் அபாரம் இல்லையா? ஆமா. இத ஒரு அருமையான ராக்கெட் உதாரணம் மூலமா அவர் விளக்குறாரு. ஒரு ராக்கெட் பூமியிலிருந்து மேல கிளம்பும்போது பூமியோட ஈர்ப்பு விசை எப்படி அதை மறுபடியும் கீழே இழுக்க தொடர்ந்து முயற்சி பண்ணுதோ, அதே போலதான் நம்ம ஈகோவோட ஈர்ப்பு விசை நம்மள மறுபடியும் பழைய நான் அப்படிங்கிற உணர்வுக்குள்ள இழுக்கும். நீங்க ஈகோலிருந்து வெளியேறினாலும் அதோட ஈர்ப்பு விசை உங்களை மீண்டும் பழைய நிலைக்கே இழுக்க பார்க்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஆழமான அர்த்தம். இது ஒரு பின்னடைவோ இல்ல தோல்வியோ கிடையாது, இது முற்றிலும் இயல்பானது. எனக்கு ரொம்ப பிடிச்ச மேற்கோள் இதுல வருது. ஈகோ விழிப்படைவதில்லை, நீங்கள்தான் ஈகோவிலிருந்து விழிப்படைகிறீர்கள். இத நிஜ வாழ்க்கையில பயன்படுத்துற வழியா அவர் சொல்றது மிக முக்கியமானது. பழைய பழக்கங்கள், கோபங்கள் உங்களை மறுபடியும் ஆட்கொள்ளும் போது, ஐயோ நான் மறுபடியும் பழைய நிலைமைக்கே மாறிட்டேனே அப்படின்னு உங்களை குறை கூறாமல், நான் எப்படி என்னை மீண்டும் மாயைக்குள் தள்ளுகிறேன் அப்படின்னு ஒரு சாட்சியா நின்னு கவனிக்க சொல்றார். ஆக சுருக்கமா சொல்லணும்னா, விழிப்புணர்வோட ஒளிய பார்த்த பின்பும் ஈகோவுடனான போராட்டம் தொடரும். இது விழிப்புணர்வோட அடுத்த கட்டம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். கரெக்ட். அடுத்து 4வது அத்தியாயம் மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை பேசுது. சம்சாரத்தின் வழியே நிர்வாணம். இது பலருக்கும் கொஞ்சம் கசப்பான உண்மையா இருக்கலாம். ஏன்னா நம்முடைய மாயைகளும் எதிர்மறை உணர்வுகளுமே சுதந்திரத்திற்கான நுழைவாயில்கள் அப்படிங்கறதுதான் இதோட முக்கிய கருத்து. ஒரு நிமிஷம் இருங்க, வலிய ஆழமா எதிர்கொள்ளணும்னு சொல்றீங்க. ஆனா மனித இயல்பே வலியிலிருந்து தப்பிக்கிறது தானே. இதை எப்படி ஒருத்தர் நடைமுறைப்படுத்துறது? நல்ல கேள்வி. வலியை தவிர்க்கிறதால விழிப்புணர்வு சாத்தியமாகாது, வலியை ஆழமா எதிர்கொள்றதாலேயே அது சாத்தியமாகும் அப்படிங்கிறது தான் இதோட ஆழமான அர்த்தம். நாம கோபம், பயம் மாதிரியான உணர்வுகளை தவிர்க்க நினைக்கிறோம். ஆனா ஆசிரியர் அதை ஒட்டிக்கொள்ளும் எண்ணங்கள், அதாவது வெல்க்ரோ தாட்ஸ்னு சொல்றார். வெல்க்ரோ எப்படி 2 பக்கமும் ஒட்டிக்குமோ அதே போல ஒரு நிகழ்வும் அதை பத்தின நம்மளோட எதிர்வினையும் ஒன்னோட ஒன்னு ஒட்டிக்குது. அப்போ இத வாழ்க்கையில பயன்படுத்துற வழி, அந்த உணர்வுகள் வரும்போது அதிலிருந்து தப்பிக்காம அதோட ஆணிவேரை தேடி தியானிக்கிறது தானா? எக்ஸாக்ட்லி. நாம் சம்சாரத்தின் வழியாகவே நிர்வாணத்தை அடைகிறோம் அப்படிங்கிற மேற்கோள் இதைத்தான் உணர்த்துது. சுருக்கமா, அன்றாட பிரச்சனைகள்ல இருந்து ஓடாம உங்களோட உணர்வுகளை முழுமையா ஆராய்ந்து அதிலிருந்து படிப்படியா விடுபடுறதே உண்மையான விடுதலை. இது தொடர்ந்து வர்ற 5வது அத்தியாயம் இதையே இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா பேசுது. முழுமையாக வெளிப்படுதல், கமிங் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஹைடிங். இதோட முக்கிய கருத்து என்னன்னா, உங்களிடமும் பிறரிடமும் முழுமையான நேர்மையுடன் இருப்பது அவசியமானது. பல பேர் ஆன்மீகத்தை ஒரு கவசமா பயன்படுத்துறத நாம பார்த்திருக்கோம் இல்லையா? சரியா சொன்னீங்க. இதோட ஆழமான அர்த்தமே அதுதான். உங்களோட மனித இயல்புகளையோ குறைகளையோ நான் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற போர்வையில மறைக்க கூடாது. இதுக்கு ஆங்கிலத்துல ஸ்பிரிச்சுவல் பைபாசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்மீக கருத்துக்களை பயன்படுத்தி நிஜ வாழ்க்கை பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிறது. உண்மையான நேர்மை அப்படிங்கிறது நம்ம பலவீனங்களையும் ஏத்துக்கிறது தான். வழங்கும் ஒரு பரிசு அப்படிங்கிற ஆழமான மேற்கோள் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இத வாழ்க்கையில பயன்படுத்துற வழி ரொம்பவே எளிமையானது, ஆனா கடினமானது. உங்க அலுவலகத்திலேயோ இல்ல குடும்ப உறவுகள்லயோ ஏற்படுற சிக்கல்களை ஆன்மீகத்தோட பெயரா தவிர்க்காம உண்மையான உணர்வுகளை நேர்மையா வெளிப்படுத்துங்க. சுருக்கமா சொன்னா, ஆன்மீகத்தை ஒரு தப்பிக்கும் வழியா பயன்படுத்தாம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் தைரியமா எதிர்கொள்ளணும். இதை விட தெளிவா சொல்ல முடியாது. அடுத்து அத்தியாயம் 6, மாயைகள் மற்றும் பிடிப்புகள். இந்த அத்தியாயம் பலருக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை மணி. ஏன்னா விழிப்புணர்வுக்கு பிறகு நான் மற்றவர்களை விட உயர்ந்தவன் அப்படிங்கிற மாயையில சிக்கிறது ஒரு பெரிய ஆபத்து அப்படிங்கறதா இதோட முக்கிய கருத்து. ஆமா, நம்ம பலருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். யாராவது ஒரு 3 நாள் தியான வகுப்புக்கு போயிட்டு வந்தா திடீர்னு உலகத்தையே ஆள பிறந்தவங்க போலவும் மத்தவங்கெல்லாம் முட்டாள்கள் போலவும் ஒரு தோரணையில பழகுவாங்க. இந்த ஈகோ பிரச்சனை ஏன் வருது? இதுதான் ஈகோவோட மிகப்பெரிய தந்திரம். இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, அகந்தை அல்லது ஈகோ விழிப்புணர்வை தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு எல்லாம் வெறுமை, இல்லனா நான் எல்லாவற்றையும் கடந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு புதிய மாயபிம்பத்தை உருவாக்கும். முந்தைய ஈகோவை விட இந்த ஆன்மீக ஈகோ ரொம்பவே ஆபத்தானது. இத உடைக்கத்தான் ஆசிரியர் ஒரு பெரிய இடியை இறக்குறார். நீங்கள் ஒரு புத்தராக இருப்பதால் உயர்ந்தவரும் இல்ல, ஒரு மனிதராக இருப்பதால் தாழ்ந்தவரும் இல்ல. இத வாழ்க்கையில பயன்படுத்துற வழியா அவர் சொல்றது, உங்களுக்கு நீங்களே குருவாகவும் சீடனாகவும் இருக்கணும். உங்களோட செயல்கள்ல உள்ள பிழைகளை நீங்களே கண்டுபிடிச்சு திருத்திக்கணும்.
இதோட சுருக்கம் என்னன்னா, விழிப்புணர்வு அப்படிங்கிற பெயர்ல புதிய மாயைக்குள்ள சிக்காம எந்த ஒரு தத்துவத்திலையும் பிடிவாதம் காட்டாம சுதந்திரமா இருக்கணும். ஆமா. அடுத்ததா 7வது அத்தியாயத்துக்கு வருவோம். வாழ்க்கையே ஒரு கண்ணாடி, அன்றாட வாழ்க்கையே நமக்கு சிறந்த குருவா செயல்படுது அப்படிங்கறத இதோட முக்கிய கருத்து. எனக்கு தோன்றது என்னன்னா, இறைவன் தனது விழிப்புணர்வை அடைய நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகளையே பயன்படுத்துகிறான் அப்படிங்கிற மேற்கோள் தான் இந்த மொத்த புத்தகத்தோட இதே துடிப்பா இருக்கு. ஆனா நிஜமாவே ஏன் ஆபீஸ்ல என்னை கோபப்படுத்துற அந்த மேனேஜர் எனக்கு குருவா இருக்க முடியுமா? கண்டிப்பா. இதோட ஆழமான அர்த்தமே அதுதான். வாழ்க்கை நமக்கு அளிக்கும் வலி, அந்த டிராஃபிக் ஜாம்ல ஏற்படுற எரிச்சல், இழப்பு, தோல்வி மாதிரியான கடினமான சூழ்நிலைகள் தான் நம்ம ஈகோவை சுக்குநூறா உடைக்கும். ஒரு அமைதியான அறையில தியானம் செய்யறத விட கொந்தளிப்பான வாழ்க்கையே சிறந்த ஆசான். ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க எப்படி ரியாக்ட் செய்யறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட உண்மையான விழிப்புணர்வோட அளவுகோல். இத வாழ்க்கையில பயன்படுத்துற வழி, வாழ்க்கையை எதிர்த்து போராடாம உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு என்ன பாடம் கற்பிக்குது அப்படின்னு கவனிங்க. சுருக்கமா, வாழ்க்கையோட இணக்கமா வாழ்வதன் மூலம் மட்டுமே நமது ஆழமான மாயைகளை தகர்க்க முடியும். என்ன ஒரு அற்புதமான பார்வை இது! இப்போ 8வது அத்தியாயத்துக்கு வருவோம். இது பலரும் அதிகம் பேசாத ஆனா அனுபவிக்கிற ஒரு விஷயம். விழிப்புணர்வின் ஆற்றல் மாற்றங்கள். விழிப்புணர்வு மனதளவுல மட்டும் நிகழ்வதில்லை, அது உடலிலும் பெரிய ஆற்றல் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய கருத்து. மனசு மாறுது சரி, ஆனா உடல் ரீதியான மாற்றங்கள் கூடவா ஏற்படும்? இது ஆச்சரியமா இருக்கே! ஆமா. இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, ஈகோ அழியும்போது வெளியாகிற புதிய ஆற்றல நமது நரம்பு மண்டலம் ஏத்துக்கவும் ஒருங்கிணைக்கவும் கடினமா உழைக்கும். பல வருஷமா ஒரு குறிப்பிட்ட வழியில இயங்கிய உடல் இப்போ புதிய அதிர்வெண்ணுக்கு மாறும்போது சில சமயங்கள்ல அதீத சோர்வோ தூக்கமின்மையோ ஏற்படலாம். இது ஏதோ வியாதின்னு பயப்பட வேண்டிய ஒன்றல்ல. அதனாலதான் உடல் புதிய ஆற்றலை ஒருங்கிணைக்க சிறிது காலம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு அதியாசாந்தி சொல்றாரு. இத வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தணும்னா, உடல்ல மாற்றங்கள் ஏற்படும்போது அதை கண்டு பயப்படாம இயற்கையோட அதிக நேரத்தை செலவிடுங்க. வெறுங்கால்ல புல்வெளியில நடக்கிறது, மரங்களுக்கடியில உட்கார்வது மாதிரியான சிறு சிறு விஷயங்கள் கூட உடலோட ஆற்றலை சீராக்க உதவும். சுருக்கமா சொன்னா, இந்த உடல் ரீதியான மாற்றங்களை இயற்கையானதுன்னு உணர்ந்து அதை எவ்வித எதிர்ப்பும் இல்லாம அப்படியே அனுமதிக்கணும். ஆமா, 9வது அத்தியாயம் இதனுடைய அடுத்த கட்டமா மனம், இதயம் மற்றும் உள்ளுணர்வில் விழிப்புணர்வை பத்தி பேசுது. முழுமையான விழிப்புணர்வு அப்படிங்கிறது மூளை, உணர்வு மற்றும் அடிமனது ஆகிய 3 நிலைகள்லையும் ஊடுருவ வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய கருத்து. இத கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? 3 நிலைகள்ல ஊடுருவுவதுன்னா என்ன? ஆழமான அர்த்தம் இதுதான். மூளையில அல்லது மனசுல உள்ள முரண்பாடுகள் அழியுது. இதயத்துல உள்ள காயங்கள் மறைஞ்சு அது நிபந்தனையற்ற அன்ப கத்துக்குது. அடிவயிறு அல்லது உள்ளுணர்வு வாழ்க்கையை கட்டுப்படுத்துற ஆசையை முழுமையா கைவிடுது. இந்த 3 ஒரே நேர்கோட்டுல இணையும் போதுதான் ஒரு மனிதனோட விழிப்புணர்வு முழுமையடையுது. ஏதோ ஒண்ணுல மட்டும் விழிப்புணர்வு இருந்தா அது முற்றுப்பெறாத பயணம். அறிவொளி என்பது தவிர்க்க முடியாததோடு முழுமையாக ஒத்துழைப்பதே ஆகும் அப்படிங்கிற மேற்கோள் இங்கு மிகச்சரியா பொருந்தும். இத வாழ்க்கையில பயன்படுத்துற வழி என்னன்னா, உங்களுக்கு வர்ற எதிர்மறை உணர்வுகளுக்கு பின்னால் உள்ள எண்ணத்தை ஆராயுங்க. கட்டுப்பாட்டை விட்டுட்டு ஒரு நதி போல வாழ்க்கையோட ஓட்டத்துல செல்ல பழகுங்க. சுருக்கமா சொன்னா, எண்ணம், உணர்வு மற்றும் அடிமனது என அனைத்திலும் உள்ள பிழவுகளை சரி செய்து ஒருமைப்பாட்டை அடைவதே முழுமையான விழிப்புணர்வு. அடுத்து 10வது அத்தியாயம் முயற்சியும் அருளும். இது பல நூற்றாண்டுகளா ஆன்மீக உலகத்தில் இருக்கிற ஒரு விவாதம். விழிப்புணர்வுக்கு தனிப்பட்ட முயற்சியும் தேவை, அதே சமயம் இயற்கையின் அருளும் தேவை அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய கருத்து. ஆமா, இது ஒரு படக ஓட்டுறது போல. நாம துடுப்பு போடுற முயற்சியும் வேணும், அதே நேரம் வீசுற காற்று, அதாவது அருளை நம்பி பாய்மரத்தை விரிக்கிற சரணடைதலும் வேணும். சரியா? மிக சரியான உதாரணம். இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, மாயைகளை உடைக்க தைரியமான கேள்வி கேட்கும் முயற்சி உங்களிடம் இருக்கணும். ஆனா எல்லாவற்றையும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படிங்கறத உணர்ந்து சரணடைதலும் வேணும். இதுக்காக தான் உங்களுக்கு உறுதியாக என்ன தெரியும் என்று கேட்கும் தைரியமே மிகவும் முக்கியமானது அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். இத வாழ்க்கையில பயன்படுத்துற வழியா உங்களுக்குள்ளே இருக்கும் உள்ளுணர்வை கவனிச்சு எப்ப முழு மூச்சோடு முயற்சி செய்யறது, எப்ப அப்படியே விட்டு விடுறது அப்படின்னு பகுத்தறியணும். சுருக்கமா, வெளிநபர்களையோ தத்துவங்களையோ முழுமையா சார்ந்திருக்காம உங்கள் சொந்த முயற்சியுடன் தேடலை தொடர வேண்டும். அதே நேரம் அருளுக்காகவும் காத்திருக்கணும். 11வது அத்தியாயம் ரொம்பவே எளிமையானது ஆனா ஆழமானது. இயற்கையான நிலை.
அறிவொளி அல்லது விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான அடைய முடியாத நிலை கிடையாது. அது மனிதனோட இயற்கையான நிலை அப்படிங்கிறது தான் முக்கிய கருத்து. நம்மள் பலர் விழிப்புணர்வை ஏதோ சூப்பர் ஹீரோ சக்தி போல நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அறிவொளி என்பது வெறுமனே இயற்கையான இருப்பு நிலை அப்படிங்கிற மேற்கோள் அதை உடைக்குது. ஆமா, இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, முரண்பாடுகள் இல்லாத மிகவும் எளிமையான எல்லாவற்றையும் ஏத்துக்கிற இயல்பான வாழ்க்கையே உண்மையான விழிப்புணர்வு. நாம பிழவுகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்குறதுக்கு தான் அதிக சக்தியை செலவிடுறோம், இயல்பா இருக்கிறதுக்கு கிடையாது. இத வாழ்க்கையில பயன்படுத்துற வழி ரொம்பவே அழகானது. தேநீர் குடிப்பது, குழந்தைங்களோட விளையாடுறது அல்லது பாத்திரம் கழுவுறது மாதிரியான மிக சாதாரண செயல்கள்ல கூட முழுமையா வேற எந்த சிந்தனையும் இல்லாம எதிர்ப்பும் இல்லாம விழிப்புணர்வோட இருங்க. சுருக்கமா எந்தவிதமான தனிப்பட்ட எதிர்ப்பும் இல்லாம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியையும் அதோட இயல்பிலேயே வாழ்வதுதான் உயர்ந்த நிலை. இறுதியா 12 மற்றும் 13வது அத்தியாயங்கள் திருமண கதையும் ஆசிரியரின் நேர்காணலும். யதார்த்தத்தை மறுக்காம அப்படியே ஏத்துக்கும்போது சாதாரணமா தோன்ற மனித வாழ்க்கை கூட மாயாஜாலமா மாறும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய கருத்து. அந்த திருமண கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பல வருட தேடலுக்கு பிறகு ஆசிரியர் ஒரு சாதாரண திருமண விழாவுல கலந்துக்கிறார். அங்குள்ள கூட்டமும் இரைச்சலும் மனிதர்களோட சந்தோஷமும் தான் வாழ்க்கையோட முழுமை அப்படிங்கறத அவர் உணர்றாரு. அதுதான் இதோட ஆழமான அர்த்தம். மரணம் அப்படிங்கிறது முடிவல்ல, அது அடுத்த அனுபவத்தின் தொடங்கம் அப்படின்னு அவர் நேர்காணல்ல சொல்றார். ஆமா, இந்த உலகத்தை தாண்டி எங்கேயோ அமைதியை தேட வேண்டியதில்ல, எந்த ஒரு குருவும் உங்களை உங்களிடமிருந்து காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற வலிமையான மேற்கோளை அவர் முன்வைக்கிறார். இத வாழ்க்கையில பயன்படுத்துற வழி விழிப்புணர்வு பெற்றவரா உங்களை காட்டிக்கொள்ளாம உங்களை நீங்களே சார்ந்திருங்க, உங்க பாதிய நீங்களே உருவாக்குங்க. இதோட முழுமையான சுருக்கம் என்னன்னா, உங்கள் சொந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு வாழ்க்கைய அதோட ஓட்டத்திலேயே எந்த எதிர்ப்பும் இல்லாம முழுமையா ரசிக்கிறதே விழிப்புணர்வோட உச்சம். ஆஹா, இந்த புத்தகம் முழுவதும் நமது சிந்தனையை எவ்வளவு ஆழமா தூண்டுது அப்படிங்கறத பார்த்தோம். வெறும் தத்துவங்களா இல்லாம வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளையும் எப்படி அணுகிறதுன்னு ஒரு தெளிவான வரைபடத்தை இது கொடுக்குது. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். ஒருவேளை நீங்க இப்போ உண்மையிலே விழிப்போடு இருக்கீங்கன்னா உங்களோட அடுத்த 10 நிமிடங்கள் எப்படி இருக்கும்? இப்போ உங்களை சுத்தி நடக்கிற யதார்த்தத்தோட சண்டை போடுவீங்களா அல்லது அதை அப்படியே ஏத்துக்கிட்டு அமைதியா கடந்து செல்வீங்களா? இத நீங்களே ஆராய்ந்து பாருங்க. இந்த விழிப்புணர்வு பயணம் உங்களோடது. ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இத பத்தி சிந்திக்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு புதிய தெளிவை கொடுக்கும். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.